கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க மறுபடியும் எல்லாரையும் மறுபடியும் பார்க்கறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நிறைய வருஷங்கள் கழிச்சு அதுக்கு நடுவில் என்னால் சரியா வர முடியல. வேற வேற இடங்கள்ல இருந்ததுனால என்னால் இங்கே கலந்து கொள்ள முடியல. ஆன்லைன்லயும் நான் இருந்த இடத்துல அவ்வளவு சரியா டவர் இருக்காது. அதனால பாதி நாள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்பேன். அப்புறம் பிரதர் சத்தம் கேட்கல பிரதர் அப்படின்னாங்க. அதனால நிறைய நிகழ்ச்சிகள் மிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையில மறுபடியும் உங்கள் மத்தியில இந்த செய்தி வேலையை கொடுப்பதற்கு ஒன்றாவது வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமாவே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆகையால் எங்கும் போன்ற கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இந்த வசனங்கள் உங்களோடு பேசும்படிக்கு நாம் செபிப்போம். வசனம் எனக்கு உடலுக்கெல்லாம் எங்களுடைய துக்கத்தில் நாங்கள் அழிந்து போய் எங்களுடைய ஜபத்தை தள்ளாமல் உங்களுடைய பரிசுத்த ஆதி இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் எங்களோடும் எங்களுடைய கீழ்ப்படியத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தில் நாங்கள் தியானிக்கையிலே பிரகாசம் அடைய எங்களுடைய மனது கழிப்பாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வந்திருக்கக்கூடிய ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் துதிகிற மகிமை இல்லாட்டும் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபம் கேள்வி. தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த எபிரேயர் யாரு? சொல்லல. எந்த இடத்துலயுமே சொல்லப்படாது எபிரேயர் யார் எழுதினாங்கன்னு சொல்லல. பவுல் எழுதியிருக்கலாம், அப்போலோ எழுதியிருக்கலாம், பிரிசில்லா எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனா யார் எழுதினாங்கன்றத சொல்ல கர்த்தர் அதை சொன்ன ஒரு சில விஷயங்களை கடவுள் மறைச்சு வச்சுட்டாரு. அதை திருப்பி நம்மளால இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எழுதி 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா அது யார் எழுதினாங்கன்றத கிறிஸ்டியோட கண்டுபிடிக்க முடியும். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் அறிந்த வசனம். இது எது குறித்து சொல்லுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆகையால்னு ஆரம்பிக்கிறதுனால 11வது அதிகாரம் யாரை பத்தி சொல்லுது? ஹால் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லுவாங்க, விசுவாசிகளுடைய பட்டியல். அந்த ஃபர்ஸ்ட் அதிகாரத்தினுடைய அவங்க ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 வசனத்துல சொல்றாங்க, விசுவாசம்ன்றனுடைய ஒரு நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவனுடைய நிச்சயமா இருக்கிறது.
அப்படினாலே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பேர் சொல்ல ஆரம்பிக்கும் போது அது எங்க இருந்து ஆக்சுவலா ஆரம்பிச்சிருக்கணும். கிறிஸ்துவனுடைய ஒரு வரலாறு சொல்றாங்க. அது ஒண்ணு ஆதாம்ல இருந்து ஆரம்பிக்கணும், இல்ல தாவீதுல இருந்து ஆரம்பிக்கணும். ஆனா இங்க எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்க, ஆபேல்ல இருந்து ஆரம்பிச்சு. அந்த லிஸ்ட்ல நம்ம ஆண்டவருடைய லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளா நினைச்சுக்கிறோம். நம்ம என்ன நினைச்சிருவோம், ஆதாம்ல இருந்து ஆரம்பிக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிறோம். ஆனா அது ஆபேல்ல இருந்து ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய லிஸ்டிங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் தயார் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா, நமக்கு பொழுதுபோக்கு அப்படின்றது ஸ்போர்ட்ஸ் தான். இப்ப அவங்க ஓடுறவங்களை பத்தி தான் பேசுறாங்க. ஓடுறவங்களை பத்தி பேசும்போது நமக்கு இன்னைக்கு அது நன்றாகவே தெரியும். அதாவது விளையாட்டு அப்படின்றது ஸ்டாம்பீடு ஆகிற அளவுக்கு நம்ம வெறியா தெரியணும். பெங்களூர்ல நடந்தது. ஸோ அந்த ஒரு விளையாட்டை பத்தி தான் எழுதினவர் சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க அப்படின்றாரு. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? நம்ம ஓடிட்டு இருக்கிற அந்த கேலரி இருக்கு இல்லையா, கேலரியில சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. இது இதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு? கேலரியில அவங்க உட்காந்துருக்காங்க, நம்ம ஓடுறோம், நம்மளை அவங்க என்ன செய்யறாங்க, உற்சாகப்படுத்துறாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு நீங்க போங்க, எந்த விளையாட்டு மைதானத்துக்கு வேணாலும் போங்க, அந்த விளையாட்டு தெரிந்த, அது விளையாடி ஜெயித்த யாருமே கேலரியில உட்காந்துருக்காங்க. நல்லா கவனிச்சிருக்கீங்களா? கேலரியில உட்காந்துருக்கலாம் யாரு? ரசிகர்கள் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. யாருமே விளையாட உள்ள உட்காந்துருக்காங்க. பாத்தீங்களா? எல்லாரும் வெளியே தான் உட்காந்துருப்பான், விளையாண்டு. ஆனா ஆண்டவருடைய ஒரு செய்தியை பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, கேலரியில உட்கார்ந்து இருப்பவங்க எல்லாம் ஏற்கனவே அவங்க கிரீடத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, நம்மளை வரவேற்க. இது ஒரு வித்தியாசமான அரினா. இது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு அரினா. அதுதான் 40வது வசனத்துல அவர் சொல்றாரு, அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணம் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்வதாக நியமித்தார். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்ம அதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறோமோ இல்லையோ, இந்த ஓட்டத்தை என்னதான் செய்யணும்? பிறந்தாச்சு, எப்படிதான் நம்ம என்ன செய்யணும்? ஓடித்தான் ஆகணும். இந்த ஓட்டத்தை யாராலையும் என்ன செய்ய முடியாது, அடுத்து நிறுத்தவே முடியாது. ஓடிட்டே தான் இருக்கும். இந்த ஓட்டத்துல நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே எப்படி ஓட சொல்லியிருக்கு? ரொம்ப கான்ட்ரடிக்டரியா இல்லையா? ஓடும்போது நம்ம என்ன செய்யணும்? தலைவரிக்க ஓடணும். இல்லைன்னா என்ன செய்வோம்? டேஷ் பண்ணி ஓடுவோம். யாராவது பொறுமையா ஓடுவோமா? நம்ம போய் அடையவே முடியாது. நம்ம போய் சேர்ற இடத்த அடையவே முடியாது. ஆனா ஆண்டவர் பொறுமையா ஓடக்கூடியதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப டேஷ் 100 மீட்டர் டேஷ் ஓடுறவங்க, 400 மீட்டர் ஓடுறவங்கலாம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல்லயே அவங்களுடைய வேகத்தை என்ன செஞ்சிருவாங்கன்னா, முழு எனர்ஜியை அதில் செலுத்திடுவாங்க. அப்படின்னா அவங்களால அவங்க எடுத்தோட வேகமா ஓடினாங்கன்னா பாதி தூரம் தான், அதுக்கு மேல அவங்க ஓட முடியாது. ஸோ அவங்க எப்பயுமே அந்த எனர்ஜியை என்ன செய்யணும் அப்படின்னா, சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த எனர்ஜி சேவ் பண்ணி அவங்க வச்சுக்கிட்டே இருந்தாதான் அவங்க ஓட்டத்தை என்ன செய்ய முடியும், கடைசி வரைக்கும் ஓடி முடிக்க முடியும். அதுதான் விசுவாசம். அது சொல்றது என்ன அப்படின்னா, அந்த வசனத்தை பாருங்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு.
விசுவாசத்தை துவக்குவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. இதுதான் இயேசுவை நோக்கி தான் நம்ம வந்து ஓடணும். இயேசுவை நோக்கி ஓடுறதுக்கு வந்து அதுதான் வந்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுவாரு. இந்த விளையாட்டை பத்தி பவுலும் வந்து சொல்லியிருக்காரு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவர் சொல்லுவாரு, நீங்க வந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அதாவது உலகத்துல எல்லாரும் ஓடுவாங்க, ஆனா பந்தய பொருளை யார் அடைவா? ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், ஒரு ஆள் தான் ஜெயிப்பார். அப்ப நீங்க வந்து என்ன செய்ய, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுலயும் வந்து அவரை அடிச்ச ஓடுறவங்க வந்து என்ன செய்வாங்க, எல்லாவற்றையும் பெரும்படிக்கு அப்படி செய்கிறார். அழிவில்லாத கிரீடத்தை. இதுல அவங்க சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து முதல்ல இந்த பாரமா இருக்கக்கூடியதை தள்ளி விட்டுட்டு ஓடணும். ஏன்னா நம்ம ஓடுறோம், ஓடையில நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி பேக போட்டுட்டு என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. ஏன்னா அந்த சுமை இருக்க 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 வந்து நம்மளால வந்து எனர்ஜி ஃபுல்லா ட்ரெயின் ஆகிட்டும், ஓட முடியாது. அந்த சுமையை என்ன செய்யறது, இந்த ரெண்டு இதையுமே அந்த பாவத்தை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி சொல்றாரு, நம்மை சுற்றி, சுற்றினா என்னது, சுத்தினா சுத்தி நிக்கிறது இல்ல. பாம்பு சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன செய்யுமா, காலை சுத்தணும் பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. காலை சுத்தினா அது விடாது, அவ்வளவு வந்து நம்மளை வந்து பாவம் என்ன செய்யுது, காலை சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து ஆதியாகமத்திலே சொல்லுவார், வாசப்படியில என்ன செய்யுது, படுத்திருக்கிறது. இந்த பாவம் வந்து நம்மளை வந்து காலை வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அதுதான் மணப்பாம்பு மாதிரி வந்து நம்ம சுத்திக்கிட்டு இருக்கு. தள்ளி விட்டுட்டு நம்ம ஓடும் போதுதான் என்ன செய்ய முடியும், ஓட முடியும். நெருக்கி நிக்கிற பாவத்தை வந்து ஓடணும். அவர் சொல்றாரு நம்ம ஓடணும் அப்படின்ட்டு. அவர் சொல்லும்போது ஒருத்தருக்கு தான் வந்து பரிசு தருவாங்க, எல்லாம் ஓடுறவங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, பரிசு தருவாங்க. முதல்ல வர்றவங்களுக்கு தான் பரிசு. அப்படிதான் வந்து இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து விளையாட்டை வச்சிருக்காங்க. ஆனா ஆண்டவருடைய விளையாட்டு அப்படி, ஆண்டவருடைய விளையாட்டுல ஒரு சின்ன விதி மாற்றம். அது என்ன அப்படின்னா, பவுல் சொல்வார், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், இந்த தீமோத்தேயு 4:7 ஒரு வசனம் போனீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க. என்ன சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதோட நம்ம முடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து 8வது வசனத்தை கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிறார். இதுதான் கண்டிஷன். யாருக்கு? அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கு. அதனாலதான் அவ்வளவு பேர் அரினா ஃபுல்லா யார் உட்கார்ந்துருக்கா, ஆள் உட்கார்ந்து, சரிங்களா? இல்லைன்னா ஒரு ஆள் தான் பரிசு பெறுவார்னா யாரு தான் உட்கார்ந்துருக்கணும், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உட்கார்ந்துருக்காரு, வேற யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, இத்தனை திரளான சாட்சிகள். அந்த சாட்சி எங்க இருந்து வந்துச்சு, ஓடி முடிச்சவங்க என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு முன்னாடி அந்த விசுவாசிகள் பட்டியல்ல இருக்கிறாங்க. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஓட்டத்தை இல்ல, அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க திருப்பி, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். கேட்டீங்கன்னா, ஆரம்பிக்கும் போது விசுவாச வாழ்க்கையில எல்லாம் நல்ல என்னை வந்து அங்க 24 மணி நேரம் சர்ச்சில் அவர் வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனோம். நானும் வந்து சகோ பாஸ்கர் தெரியும் நினைக்கிறேன், சகோ பாஸ்கரும் வந்து அங்க ஜெபம் பண்ண போவோம். என்னன்னா ஆபீஸ் போயிட்டு சீக்கிரம், அப்போ வந்து நாங்க சிவகங்கையில ஒர்க் பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
என்னன்னா திரும்பி வரும்போது என்ன செய்வோம்னா சீக்கிரமே வந்துடும். சிவகங்கை போயிட்டு வர்ற வழியில அந்த 24 மணி நேரம் சர்ச்சில் போய் அண்ணனை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ நாங்களும் வந்து ஜெபம் பண்ணிட்டு இதுல என்ன அப்படின்னா ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது இப்ப நீங்க வந்து நல்லா யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து 12 சீஷர்கள் தெரிந்து கொண்டது மட்டும் இல்ல, அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சார்? இவன் செலக்ட் பண்ணும் போது இப்ப இயேசு கிறிஸ்து இங்க வர்றாரு, உங்கள ஒருத்தர் பேரை சொல்லி போகிறார், பிரதர் நீங்க எனக்கு வந்து சீக்கிராருங்கன்னு சொல்லிட்டாரு. அது எவ்வளவு பெரிய ஒரு சாக்கி. இயேசு கிறிஸ்துவே இங்க இருந்து உங்களை செலக்ட் பண்றாரு. அப்படி செலக்ட் பண்ணதுனால அவர் ஃபுல்லா ஓடி முடிக்க. அதான் அதுல தவறான இடத்துல போய் முடிச்சிட்டாரு. இது நமக்கு ஒரு பெரிய பாடம். நம்ம ஆரம்பிக்கும் கொண்டிருந்த என்று உன் பேர்ல எனக்கு குறையும் உண்டு. அதுதான் சொல்லும் போதே அவர் எனக்கு நல்லா யோசித்து பாருங்க அப்படின்வார். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிருவோம். ஜெபம் பண்றது வந்து 3 தடவை ஆமைன் போட்டு முடிப்போம். வசனத்தை வந்து வாசிக்க ஆரம்பிச்சா என்ன செய்வோம்? தெரியாம போய்கிட்டே இருப்போம். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்காங்க. ஓட்டத்தை நம்ம எப்படி ஓடிட்டு இருக்கோம்? அதுதான் பொறுமையா ஓடுங்கன்ற. நீ அவசரப்பட்டு வேகமா குடுகுடுன்னு ஓடிட்டு நடுவுல மூர்ச்சியாகி இழைப்புடையவர்களாக சொல்லி அடுத்த வசனத்துல சொல்லுவார். நீங்கள் இழைப்புடையவர்களாக. அது ஏன் அந்த இழைப்பு? பொறுமையா ஓடும் போது நீங்க அநேக விஷயங்களை வந்து கத்துக்க முடியும். ஒரே மாதிரி நமக்கு வந்து நடக்காது. நிறைய வேலைகள்ல நமக்கு சோதனைகள், இது எல்லாத்தையும் கடந்துதான் வந்து அந்த எக்ஸாம்பிள் அவர் சொல்லும்போது பாருங்க, இதுக்கு அடுத்து இருக்கிற வசனத்தை வாசிங்களேன். வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்க. அதுக்கடுத்து ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்தவர். இது வந்து நமக்கு வர்ற கஷ்டத்தை சொல்றோம். ஆனா அவர் சொல்றது என்ன அப்படின்னா, அவர் எந்த தவறும் செய்யல. ஆனா பாவிகள் அவரை விபரீதமா அவரை நடத்தினாங்க. ஆனா அதை சகித்து கொண்டார். இததான் நமக்கு முன்னுதாரணமா வைக்கிறார். நம்ம விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடணும், பொறுமையா ஓடணும். ஜீவ கிரீடத்தை எல்லாருக்கும் என்ன செய்யறாரு? ஆண்டவர் கொடுக்கிற. ஒரு ஆளுக்கு மாத்திரம் இல்ல, என்ன செய்யறாரு? தர்ற. ஏன்னா ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். சொன்னாங்க, ஆனா அவன் கீழ்ப்படி. ஆண்டவர் அப்படியே விட்டாரா? அவர் உயிர் தெழுந்த உடனே முதல்ல அந்த கல்லனை கூப்பிட்டு என்ன போனாரு? அவங்களதான் போய் சந்திக்க போனாரு. சோ அப்படி ஒரு ஆண்டவர் வந்து ஓடி பொறுமையாக கட்டது.